இன்று நம் 10 அடிகளுக்கான சிவபுராணத்திலிருந்து விளக்கத்தை பார்த்து இருந்தோம். சிவனடியார்களே, எனக்குள் உண்டான ஒரு உந்துதலின் பேரில் மீதி இருக்கக்கூடிய அடிகள் ஒரு 10 அடிகளுக்கான விளக்கத்தையும் கூற வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டதினால் அந்த 10 அடிகளுக்கான விளக்கங்களையும் இன்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டதினால் சிவாய நம உணர்வு ஏற்பட்டதால் உங்களுக்கு அந்த 10 அடிகளுக்கான விளக்கங்களையும் உங்களோடு சேர்ந்து நானும் சிந்திக்க இருக்கிறேன். அதற்கான விளக்கத்தையும் அந்த 10 அடிகளுக்கான விளக்கம் எந்த 10 அடிகள் ஈசனடி போற்றி என்று தொடங்கக்கூடிய அடிகளுக்கான விளக்கங்களை நாம் இப்போது பார்க்கலாங்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் 15வது வரியில் குறிப்பிடுறாருங்க. ஈசன், என் சிவபெருமானே, உன்னுடைய அடிகள் எப்பேற்பட்டது, எல்லோரும் வணங்கக்கூடிய அழகான தன்மை அது போற்றுதலுக்குரியது. எந்தை அப்படிங்கிறது தந்தை, என் தந்தையானவனே உன்னுடைய அடிகள் போற்றி. தேசன் அடி போற்றி அப்படின்னா ஒளி பொருந்திய, தேசன் என்பதற்கு சரியான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒளி பொருந்திய இறைவா, உன்னுடைய அடிகளுக்கு வணக்கம், போற்றுதலுக்கு உண்டானது. சிவனே, உன்னுடைய சேவடி அழகான சிவந்த நிறங்களை கேட்போருக்கெல்லாம் நம்ம கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இறைவனுடைய பாதங்களை பார்த்தா சிவந்து இருக்குதான். ஏன்னா கேட்கக்கூடிய அடியவர்கள் இல்லங்களுக்கெல்லாம் சென்று வாரி வணங்குறாருங்களாமா. நம்ம சிவனடியார்களுக்கு கூடவே வராரு. எதை போலங்க, எல்லா நேரங்களையும் கூடவே இருக்கிறார், நம்ம கூடயே வராரு. அதனால் அவருடைய பாதங்கள் சிவந்து இருக்கிறது. அப்பேற்பட்ட அழகான பாதங்களை நாங்கள் வணங்குறோம், உன்னுடைய அடி போற்றுதலுக்குரியது அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறாருங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நம்மளுடைய இறைவன் மிகச்சிறந்த, அது நம்மளாடைய வார்த்தைகளாலேயே வர்ணிக்க இயலாத தன்மைக்குரியவர். அவரை நம்ம நினைச்சு இப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட இறைவன்னு சொல்லுதற்கு வார்த்தைகளே இல்லைங்க. எந்த வார்த்தைகளை போட்டாலும் அவரை ஓமிச்சு கூறவே முடியாது. அந்த அளவுக்கு அழகான என்னுடைய இறைவனே, உன்னுடைய சேவடி சிறந்த அடி போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்கிறாருங்க. நேயத்தே நின்ற, நேயம் என்றால் பக்கத்தில். யார் பக்கத்துலேங்க? என்னை வணங்கக்கூடிய மக்கள் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் நான் நின்று அவங்களுக்கு நல்லதே நான் செய்கிறேன். அப்பேற்பட்ட நல்லது செய்யக்கூடிய இறைவா, உன்னுடைய அடிகள் போற்றுதலுக்குரியது, போற்றி அப்படின்னு சொல்கிறாருங்க. மாயப்பிறப்பருக்கும் மன்னனே உன் அடி போற்றி. என்ன மாயப்பிறப்பு, நம்ம பிறந்துட்டோம், இதை போய் என்ன மாயம்னு சொல்கிறதுனால அவர் யோசிக்கலைங்க. பிறப்பேவே நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா, இந்த பிறப்பை சொல்லும்போது திருக்குறளில் அவர் சொல்லுவாருங்க, பிறவியாகிய பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாருங்க. பிறப்புங்கிறது ஒரு பெரிய கடலாம். பிறவி பெருங்கடல் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லுவாருங்க. அதே போல் இறைவன் அவர் என்ன பண்ணுறாருங்களாமா, நம்மளுடைய பிறவியை, மாய பிறப்பு, இதில் நீ துன்பப்படுற, உழல்ற, எல்லா வினைகளையும் நல்லதும் பண்ணுற தீயதும் பண்ணுற, அப்படிப்பட்ட பிறப்பை அறுக்கக்கூடிய என் மன்னவனே, உன்னுடைய பாதங்கள் வெல்லட்டும், போற்றுதற்கு உண்டானது அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்தது அந்த 20வது அடி பாருங்க, சீரார் பெருந்துரை நம் தேசன் அடி போற்றி அப்படின்னு சொல்கிறாருங்க. சீரார் அப்படின்னா சிறந்து விளங்கக்கூடிய, பெருந்துறையில் இருக்கக்கூடிய நம் மன்னவனே, தேவனே, அதாவது மாணிக்க வாசகர் அந்த இடத்துக்கு போய் தான் இந்த பாடல் பாடுறாருங்க. பெருந்துறை அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஊருக்கு, அதனால அங்கே இருக்கக்கூடிய தேவனே, உன்னுடைய அடிகள் போற்றுதலுக்கு உண்டானது அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்தது பாருங்க,
ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் மோய உரைப்பன் யான். எப்படி சொல்கிறார் பாருங்களேன். ஆறாத இன்பம். அடடா கடவுளே, உன்னை வணங்க வணங்க எங்களுடைய சிவனடியார்கள் எல்லாரும் நின்று பாடல்களை, யார் பாடலை, உன்னுடைய பாடலை பாட பாட எங்களுக்கு வரக்கூடிய இன்பத்திற்கு, பேரானந்தத்திற்கு அளவே இல்லை சுவாமி. அப்படிப்பட்ட இறைவா, எங்களுக்கு அருளக்கூடிய மலை போன்ற மாணிக்கமே, உன்னை நான் போற்றுகிறேன். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று என்னுடைய சிந்தனைக்குள், யாரோட சிந்தனைக்குள், இங்கே மாணிக்க வாசகரோடைய சிந்தனைக்குள் நின்று என்னை பேச வச்சிருக்கிற. யார் பேச வச்சிருக்கிற? இப்படி அழகான இறைவனை, உன்னை போற்றுதலுக்கு உண்டான பாடலை பாடக்கூடிய திறமையை, வல்லமையை கொடுத்த இறைவனே என்னுடைய சிந்தனைக்குள் சென்று அதனால் நீ பாடல்கள் நான் பாடுறேன். அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்கிறார் அடுத்த அடியில், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நினச்ச உடனே எல்லாம் எனக்கு தெரிஞ்சுங்க, சிவன் அவரை கும்பிட முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சிவனை கும்பிடணுன்னா அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். போன பிறவியில் பண்ண புண்ணியம்தான் என்னவோ அவர் அருளாலே. அவரே நினைக்கணுமாமா, இந்த மனிதனை நான் இவனை சிவனடியாராக நான் எடுத்துக்கிறேன், இந்த மனிதருக்கு நான் அருள் புரியணும் அப்படின்னு சிவர் நம்மளை தேர்ந்தெடுப்பாராமா. மற்ற கடவுள்களை நம்ம வணங்குறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் சிவபெருமானுக்கு அந்த தன்மை உண்டுன்னு சொல்கிறாங்க. என்ன தன்மை உண்டுங்க? இவனுடைய இந்த நபரை நான் அழைத்து கொள்கிறேன், என்னுடைய குழந்தையாக நான் பாவிச்சுக்கிறேன், அதனால் இவனோட சிந்தனைக்குள்ளே போய் என்னை வணங்கக்கூடிய தன்மையை கொடுக்கணும். எப்பேற்பட்ட ஒரு அன்புக்குரிய நம்மளுடைய தன்மை பாருங்களேன், இறைத்தன்மை பாருங்களேன். சிவனை பற்றி சொல்லும்போது நம்ம அடியார்களாக இருக்கிறக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. சிவனை கும்பிடுறதுக்கே சிவனே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்களேன். நம்ம எவ்வளோலாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னா இங்கே உட்காந்து இப்படி நம்ம சிவனுடைய அருள் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த பிறவி கிடைக்குங்களா? இந்த நேரத்துக்கு நம்ம அவரை வணங்கணும், அவரை யோசிக்கணும், அவருடைய கருணையை மாணிக்க வாசகர் மூலமாக நம்ம கேட்கணும். அப்படிங்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு குடுப்பனை பார்த்தீங்களா? அதை தான் சொல்கிறாருங்க. அவன் அருளாலே. யார் அருளிங்க? சிவனே உன்னோட அருளாலே அவன் தாள் வணங்கி, உன்னுடைய பாதத்தை வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் நான் பாட பாட என் சிந்தனை, நாடி நரம்பு எல்லாம் ஊறி கிடக்குது. அது ஏதோ ஒரு படத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க. அதே போலங்க, உன்னை பற்றி நான் சிந்திக்கும் போது அடடடா அவ்வளோ இனிமையாக இருக்குது. சிவபுராணத்தை பற்றி நான் பாடல் சொல்ல சொல்ல வாய் மணக்குது, கேட்க கேட்க உள்ளம் மணக்குது மற்றவங்களுக்கு. அப்படிப்பட்ட சிவனுடைய போற்றுதல்களையும் அவருடைய அருமை பெருமைகளையெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். முந்தை அதாவது போன பிறவியில் பண்ணின பாவமெல்லாம் கழிஞ்சு போச்சு. எனக்கு உன்னுடைய அருளை சொல்வதற்கு இந்த பிறவியில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் இறைவா. என் பாவங்கள் எல்லாம் போயிருச்சு. அதனால் இந்த பிறவியில் இனி உன்னை பற்றி நான் பாடிட்டே இருப்பேன் சாமி. நான் எல்லா விஷயங்களையும், முன்னை பற்றிய தகவல்களை இனி வரக்கூடிய சிவனடியார்களுக்கு, உன்னை வணங்கக்கூடிய மற்ற எல்லாருக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் உன்னுடைய அருமை பெருமையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் ஊனுருகி உள்ளமுருகி பாடுறாரு பாருங்களேன். எவ்வளோ அருமை பெருமையான நம்மளுடைய சிவபுராணம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட அழகிய இந்த சிவபுராணத்தை மேலும் அடுத்தடுத்த அடிகளுக்கான விளக்கங்களை நம்ம அடுத்த வரும் நாட்களில் சிந்திக்கலாங்க. நம சிவாய. நன்றி.